ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? மிகுந்த நலமுடன் உள்ளேன் ஐயா. இன்னைக்கு என்ன தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ம், ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு சமயவாதிகளுக்குமான ஒரு ஆடை இருக்குது. கண்டிப்பாக. உதாரணமா பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் போது வெள்ளாடை அணிஞ்சுக்கின்னு போறாங்க, தலையில தொப்பி அணிஞ்சுக்கிறாங்க. ம், கிறிஸ்துவ சமயத்திலயும் அதே போல பாதிரிமார்கள் வெள்ளாடை அணிஞ்சிருக்கிறாங்க, கழுத்துல சிலுவைய சுமக்குறாங்க. கண்டிப்பாக. அதே போல ஜைன சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களும் வெள்ளாடை அணியிறாங்க. ஜெயினர்கள்னா இப்ப யார சொல்றீங்க? அதாவது அன்றைய சமணர்கள் அல்ல, ஆ, இன்றைய ஜைனர்கள். அதாவது புத்தர்கள் தான் இப்ப நீங்க மாறி இருக்கு. அவங்க இப்ப நம்ம வெள்ளாடைக்கு வந்துட்டாங்க. நாங்க இலங்கையிலே பார்த்தோம். ம், 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 அவங்க ம். எல்லாம் வெள்ளாடை அணிஞ்சிட்டு வராங்க. நாம சைவராக நம்ம இதெல்லாம் காவி ஆடையை அணிந்து கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கேயே அதை பேசிட்டு வந்தோம் நாங்க. அதுவே பாவம்னு அவங்களே திறந்துட்டாங்க அந்த ஆடைய. கண்டிப்பாக. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் துறக்கப்படவில்லை? அதுதான் நமக்கான அந்த ஆடை மரபு எது? எப்படி வந்ததுன்னு தெரியல. நம்ம இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த இடத்துல, என்ன சைவ உலகமே இதை கேட்டுட்டு இருக்கோம். ம், சைவ உலகமே நாளைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. ம், 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 கல்லாடை அணிந்த காபாலின்னு ஒரு பாடலை திருத்தாண்டகத்துல திருக்கழுக்குன்றத்துல நாவுக்கரசர் பாடுறாரு. ம், கல்லாடை என்றால் காவி. ம், 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 இப்ப நாளைக்கு யாராவது இந்த பாட்டை எடுத்துட்டு நாவுக்கரசரே பாடியிருக்காரு ம், இப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. ம், 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 இப்ப இடைச்செருகல்ங்கிறது சில திருமுறைகளும் இருக்கு. ம், 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 இப்ப உதாரணத்துக்கு திரு ஞானசம்பந்தர் தேவாரத்துல திருக்கடைக்காப்புல ம், திருவழிவலம் இந்த ம், தளத்துல ஒரு பதிகம் எல்லாமே விதிவிலக்கா இருக்கு. என்னுடைய ம், சிற்றாய்வு கேட்டிய நம்ம ஒரு ஆய்வு பண்ணும்போது ம், அதுல ஒல்லையாரி உள்ள மூழ்கின்னு முதல் திருமுறை பழந்தக்கராக பண்ணு ம், ம், திரு வழிவலம் திருக்கடைக்காப்பு ஞானசம்பந்தருடைய. ம், அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒல்லையாரி உள்ள மூழ்கி அந்த பாடல் முதல்ல ஆரம்பம் தான். அதுல பாத்தீங்கன்னா காம வலையில அகப்பட்டிருக்கிற ம், மாயமே என்று அஞ்சுகின்றேன், ஐவர்லாம் என்ன ஆட்டுறாங்க ஐம்புலன்களும், ம், என்னை காப்பாத்துங்கிறார். ம். அவர் என்ன ஞானப்பால் அருந்தினாரா இல்ல காமப்பால் அருந்தினாரா? நல்ல அப்ப ஒரு இது கேள்வி. இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம கேட்கறதே, நம்ம இதெல்லாம் சொல்றதே முதல்ல தவறு. இது மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லாடலே வரக்கூடாது. ஏன்னா அவர்லாம் சிவ அருள் ஞானி. ம், 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 திருஞான சம்பந்தரை அடையாளம் காட்டும் போதே சேக்கிழார் பெருமான் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை ம், வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபரப்பை கண்களிப்ப கண்டார்கள்ங்கிறார். ஞானத்தோட திருவுருவமா திருஞான சம்பந்த பெருமான்ங்கிறார். ம், 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 ம். அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி காம வலையில அகப்பட்டிருக்கெல்லாம் சொல்லுவாரா சொல்லுங்க? ம், ம், ம். அப்ப இந்த பாடல் நமக்கு கண்டிப்பாக சிந்திக்கணும்ல. அது ஏதாவது திருமந்திரத்திலும் தொல்காப்பியத்திலும் எப்படி இடைச்செருகள் இருக்கோ ஆமா. அப்படி எல்லாத்திலயும் தங்களுக்கு வேண்டப்பட்டதை இடைச்செருகிட்டாங்க. தொன்று தொட்டு ஆதி காலத்தில இருந்தே ஒரு கூட்டம் நமக்கு நம்ம சைவத்தை அடிக்கணும், தமிழ் அடிக்கணும்னு ஒரு எப்படி சொல்றது கங்கணம் கட்டிக்கிட்டும்பாங்கல்ல. ம், 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 ம். தொடர்ச்சியா அது வந்துகிட்டு இருக்கு. ஆதி காலத்துல இருந்து புராண வரலாற்றுல இருந்து பார்க்கும்போதே இது வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுறதுல இன்னைக்கு ஏற்பட்டது அல்ல. ம், ம், ம். அவரே ஒரு வாயால மூலன் உரை செய்த 3000 தமிழ்னு பாடியிருக்காரு. ம், ம், ம். இன்னைக்கு 3047 பாடல் இருக்கு இதுல. இதுல விநாயகர் வழிபாடுன்னு முதல் பாடல்ல 5 கரத்தனை ஆனை முகத்தனைன்னு சேர்த்துட்டாங்க. சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னவர் அவரு முதல்ல விநாயகரையா பாடுவாரு? ம், 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 ம். எல்லாமே இடைச்செருகள் காலப்போக்குல. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கருத்தை பேசணும்னா அதே திருமூலர் தான் இப்ப ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாள். என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானேங்கிறார். பொன்னால் புரிந்திட்ட சடையம் புண்ணியன்னு ஒரு பாடலு. அதுல 3வது வரி பாருங்க, அந்த வரியை மட்டும் எடுத்துக்கிறோம். என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானேங்கிற. நான் தொழக்கூடிய தலைவனான சிவபெருமானால் தொழப்படுவோம் இந்த உலகத்துல யாரும் இல்லைங்கிற. அப்படி சொன்னவரு அதே இப்ப திருமந்திரத்தை நம்ம ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, இந்த திருமந்திரம் நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்கன்னு வச்சீங்க இறைவனை பத்தி. இன்னொருத்தர் அங்கிருந்து எந்திரிச்சு ஓம்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆம்காரி ஆகிய ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளேன்னு பாடியிருக்க. ஐவரையும் பெற்றெடுத்தது யாரு? அம்மையா அப்படின்னு அந்த பாட்டுல விளக்கம் வருது. யாரு ஐவர்? படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்
ஐந்தொழில 3 தான் தொழில். இறைவன் தான் மறைத்தல் அருள் அவருக்கு தன்னகத்தையே வச்சிருக்கிறாரு. இப்ப சிவபெருமானையும் சேர்த்து இந்த 5 பேரையும் படைச்சது நான் தான் சொல்ற மாதிரி ஒரு பாடலை செருகிருக்கான். எப்படி இருப்பாருங்க? அப்ப திருமந்திரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பாடலும் அவர் தான் பாடியிருக்கிறாரு. சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை, அவனோட ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு சொன்ன திருவாயால இந்த பாடல் வருமா? வந்திருக்குமா? வராது வராது. அப்ப இது மாதிரி தாங்க நம்ம சிந்திக்கிற அறிவில்லை. சைவர்களுக்கு ஆட்டு மந்தை கூட்டம் தவிர நம்ம எல்லாரையும் தனிப்பட்ட முறையில யாரையும் நம்ம சாடலைங்க. அந்த மாதிரி முதல்ல நாவுக்கரசு பெருமான் சமண மதத்திலிருந்து சூளை நோயை கொடுத்து இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய அந்த வேலையில தெருவாயில அந்த அறையை விட்டு வெளியே வரும்போதே அந்த காவி ஆடை, ஏன்னா சமணர்களுடைய ஆடை காவி ஆடை, அந்த சமண சமயத்துல இருக்கிறார் இல்லையா, முதல்ல அவருக்கு எங்க மனசு ரொம்ப தக்கிது அப்படின்னா எப்படி புழுங்குதுன்னா மனம் புழுங்குதுங்கிறோம்ல, அந்த காவி ஆடை தான் முதல்ல அவருக்கு ரொம்ப மனம் எந்த அளவுக்கு ஒரு வேதனைப்பட்டிருப்பாருங்கிற கருத்தை அப்ப அதே நாவுக்கரசர் கல்லாடை அணிந்த காவாலின்னு சொல்லுவாரா? இந்த இடத்துல நம்ம பதியத்தை பாடல, ஏன்னா நாளைக்கு ஒரு பாட்டு எடுத்துட்டு அப்பர் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு சேர்த்து இந்த சைவ உலகத்துக்கு சேர்த்துதான் இந்த நம்ம பதில சொல்றோம். அங்கேயே அந்த காவி ஆடையை கழற்றி வீசுகின்றார். சமண மதத்துல அந்த இடத்துல சமண சமயத்துல அந்த ரூம்ல இருந்து வெளியில வர பாருங்க, தன்னுடைய இடத்துல இருந்து சமணர்கள் அவருக்குன்னு ஒரு கொடுத்த இடம் இருக்கு பாருங்க, தலைமையா வச்சிருக்கிறாங்க. இவர்தான் சமணர்களுக்கெல்லாம் தலைவரா இவர் இருந்தார். அந்த அளவுக்கு இவர் ஆக்கிட்டாருங்க. அந்த இடத்துல இருந்து அவர் விடை பெறும்போது பெருமான் அரிய வீரட்டான பெருமான் அழைக்கின்றார், திலகவதியார் அழைக்கின்றார், காலம் கை கொடுது. அப்ப அந்த இடத்தை விட்டு சூளையை தாங்கும்ல கடுமையா அந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறும் போது, அதாவது அந்த அறையை விட்டு வெளியேறும் தருவாயில் காவியாடையை கடற்றி வீசுகின்றார். அங்கேயே அந்த அறையிலிருந்து வெளியில வரும்போது வெள்ளாடையை உடுத்தி கொண்டுதான் வெளில வர்றாரு. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு பெருமானதான் கல்லாடை அணிந்த காவாலியில் பாடுவாரா? அப்ப இதெல்லாம் சொன்னோம்னா நீங்க சைவ உலகம் நம்ம ஒரு புதுசா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நாவுக்கரசரே மிஞ்சிட்டாரு, இவர் நாவுக்கரசர் சொல்ற பாடலே தவறுங்கிறாரு அப்படின்னு இந்த உலகம் பேசும், பிதற்றும். அது நம்ம இறைவன் திருவடிக்கு நம்ம ஆட்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இப்ப நான் சொல்ல திருஞான சம்பந்தர் பெருமான் பாடலை யாரும் இது மாதிரி சொல்லல. அடியனுடைய கருத்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில நான் ஆய்வு பண்ண வகையில அந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா திருஞான சம்பந்தர் ஞானப்பாலை அறிஞ்சவர். அவர் காம வலையில அகப்பட்டிருக்கிற மாயமாய அந்த ஐம்புலன்களை என்ன போட்டு ஆட்டுது, 5 புலங்களுக்கு தலைவன் என்னை போட்டு ஆட்டி படைக்கிறான், மாயமே என்று அஞ்சுகின்ற, எனக்கு பயமா இருக்குது, இதுல போய் நான் மாட்டிடுவான்னு சொல்றாருன்னு சொன்னா அப்புறம் அந்த ஞானப்பால் சிவஞானத்தை குறித்து ஊட்டியதற்கு என்ன பொருள் சொல்லுங்க? இப்ப இந்த காவி ஆடையை உடுத்தி கொண்டு நான் என்ன சொல்றேன்னா, திருநீலகண்டர்னு இறைவன் ஒருத்தர் அடையாளம் காட்டியிருக்காரு. இளமையை இழக்காமல் எவன் ஒருவனாலும் இந்த உலகத்துல வாழ முடியாது கண்டிப்பா அப்படிங்கிற ஒருத்தர் அடையாளம் காட்டியவர் உலக பரம்பொருளாம் சிவபெருமான். திருநீலகண்டரை உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு போயிட்டாரு. அவர் ஒருத்தர் தான். ஒரு தவறு பண்ணார், தவறு பண்ணினதுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய ஒரு சொல்லால இளமையை துறந்தார். திருநீலகண்டத்தை எம்மை தீண்டின் திருநீலகண்டம் அம்மா சொல்லிடுச்சு, பன்மையா தவறி வந்துருச்சு வார்த்தை. என்னன்னு சொல்லல, எம்மைன்னு பன்மையா சொன்னதுல மாதர் குலத்தையே மனதால் தின்ன மாட்டேன்னார். அப்ப அப்படி வாழ்ந்ததுனாலதான் அவர் இன்னைக்கு நமக்கு நாயன்மாரா இறைவன் அடையாளம் காட்டியிருக்கிறாரு. முதல்ல அவரை வணங்கிட்டு என்ன வணங்கவான்னு நமக்கு உலக மக்களுக்கு, சைவ மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. கண்டிப்பா. அப்ப இளமையை இழந்து இறைவனால் ஆட்கொள்ளப்படாத எந்த ஒருவரும், அதாவது இளமைங்கிறது ஆண்மை இழக்காம, என்ன பொறுத்தவரை அதான் சொல்லுவேன், ஆண்மையை இழக்காம நான் துறவரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நாம் சமயம் ஏற்றுக்கொள்ள, இன்னைக்கு உலகத்துல உலகம் ஏற்றுக்கொள்ளலாம். நாம் ஏற்றுக்கொள்வோமா? இல்ல இல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இறைவனை அடையாளம் கட்டிட்டு விட்டாரு. இறைவன் சொன்னதை தானே நம்ம ஏற்றுக்கொள்வோம். இறைவனே துறவெல்லாம் யாரையும் மேற்கொள்ள சொல்லலையே சமயத்துல. அப்ப கணவன் மனைவியா தானே வாழ சொல்ற. இப்ப என்னன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நாவுக்கரசர் மணிவாசகர் எல்லாம் இல்லையா, அவங்க எல்லாம் துறவிகள் தானே, அவங்க இல்லறத்துல இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் நாளைக்கு. இந்த 4 பேர்ல 2 பேர் இருக்கிறாங்களே துறவிகள் அப்படின்னு ஒரு சைவ உலகம் திருப்பி ஒரு கேள்வி கேட்கும். அதுக்குதான் அந்த கருத்தை சொல்ல வர, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சிவ ஞானிகள் அவர்கள் நேரடியா. அத போய் நாம இங்க நம்ம மனித பதர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. கண்டிப்பா. நாம இன்னைக்கு ஒரு காவியை கட்டிக்கிட்டு வெளியில தெரியுறோம் அப்படின்னா நம்ம உண்மையா உண்மையாவே இப்ப மாணிக்க வாசகர் மாதிரியும் திருநாவுக்கரசர் மாதிரி நம்ம வாழ்கின்றோமா அப்படின்னு நம்ம மனசாட்சி தொட்டு கேட்கணும். அப்படி இல்லை என்றால் நான் உண்மையா துறவியா தான் இருக்கேன்,
பல பேருக்கு இது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்தாடல் வந்து ரொம்ப கோபத்தை வர வைக்கும், எதிர்ப்புல உருவாக்கும். நான் என்ன சொல்றேன்னா, உண்மை சில நேரத்துல கசக்கத்தான் செய்யும். பட்டினத்தார் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம பல பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். துறவுக்கு ஒரு இலக்கணம் எப்படின்னு வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மை ஞானம் தெளிந்தவரை இவங்கதான் துறவி, உண்மையான துறவின்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டிட்டு போயிட்டாரு. தனித்துவ துறவியா இருந்தவரு சொல்லிட்டு போய்கிறாரு, உண்மை துறவியா இருந்தவரு. ஆமா, உண்மை துறவியா இருந்தவரு துறவுக்கு இலக்கணம் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இக்காலத்துல நாம வந்து சொகுசு பங்களா, வண்ண தொலைக்காட்சி பெட்டி, ஆள் ஆடம்பர அதிகார பதவி, BMW காரு, இதெல்லாம் வந்து துறவுக்கு இலக்கணம். அதெல்லாம் நெல்லைக்கண்ணன் அருமையா சொல்லுவாரு. சாமிகள் இதுவரை என்ன திறந்திருக்காரு? 80 லட்சம் ரூபாய் காரின் கதவுகளை அல்லவா திறந்தார் அப்படிம்பாரு. சாமி எதை திறந்தாரு? அதெல்லாம் உண்மையாவே அவரெல்லாம் ஒரு பெரிய நெல்லைக்கண்ணன் மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு வேணும். சிந்திச்சு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம சிந்திக்கிறதுல இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க, நான் துறவியா இருக்கேன், என்ன வந்து இந்த மாதிரி தவறா இவர் சொல்றாருன்னா தனிப்பட்ட முறையில யாரையும் நம்ம சொல்லல. நான் காவி கட்டிட்டு இதுவரையும் நான் வந்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம மட்டும் சண்டை போடுறாருன்னு வச்சுங்க, இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இந்த பதிவை கண்டிப்பா நான் சைவ சமய உலகத்தை விட்டு நாளைக்கு போயிடுவேன். எப்படி அவர் உண்மையான துறவின்னு நிரூபிக்க தயாரா இருந்தா மரபணு சோதனை பண்ணணும். சொல்லி ஆய்வறிக்கையில ஒரு உண்மையான துறவிங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒருத்தர அடையாளம் காட்டிடுச்சுன்னா அந்த சைவ உலகம், சைவ உலகத்தை விட்டு நான் விட்டு நான் வந்து இதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேசவே மாட்டேன், இதை விட்டு வெளியே போயிடுவேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? சும்மா இதுல என்ன நமக்கு கருத்து என்ன இருக்கு சொல்லுங்க? தனிப்பட்ட முறையில் யாரும் சாடுவது நம்மளுடைய நோக்கம் இல்ல. இல்ல போலிகளை அடையாளம் காணப்படணும்ல. ஆமா, இப்ப நான் உங்களுக்கு துறவியா இருக்கேன்னா நான் சொல்லிட்டு நான் வந்து சும்மா காவியை கட்டிட்டு வேடம் போட்டுட்டு தெரிஞ்சதுதான். இப்ப நான் திருமணம் ஆனவன், நான் நீங்க போயிட்டு இருக்கேன்னா அது நியாயம். அப்படியே நான் காவி கட்டினா கூட அந்த திருமணம் ஆனவன். இப்ப நீங்க திருமணம் ஆனவர். இந்த சமய உலகம் வந்து சரி கல்யாணம் ஆனவர் துறவு இருப்ப அதெல்லாம் வாழ்க்கையில அதை கடந்து இல்லறத்தில் இருந்து துறவரத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி கூட சரி தொலைஞ்சு போதும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது காவியே தொலைஞ்சு போட்டு ஏதோ ஒரு ஆடையில வச்சுட்டு சைவத்தை பரப்புறார் போட்டோம் அப்படிங்களா? நான் இல்லறமே இல்லாம நான் காவி அணிஞ்சுக்கிட்டு எல்லா தவறுக்கும் காரணமா நான் இருந்துகிட்டு எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு எல்லா இன்பங்களையும் உலகியல் எல்லா அனைத்து இன்பங்களையும் என்ன வண்ண தலைக்க அதான் சொல்றேன், சொகுசு பங்களா இதெல்லாம் என்ன துறவுக்கு இலக்கணமா? இப்ப இதெல்லாம் யாரு கேக்குறது? நாவுக்கரசர் ஒரே ஒரு கோவணம், ஒரு சின்ன ஒரு துண்டு அப்படி வாழ்ந்தார். அதெல்லாம் துறவு கேட்கணும் கண்டிப்பா. அவரை சொல்லும் போது அப்படி சொல்றாரு நம்ம உமாபதி சிவம். நடையரா பெருந்துறவுங்கிறார், இடையரா பேரன்பும். அன்பு சிவருமான் மேல வச்சிருந்த அன்பை சொல்றாரு. இடையரா பேரன்பா மழைவாறு இணை விழிங்கிறாரு. அந்த இணை விழிங்கிறது மழை வாரி கொண்டு, மழை வாருதுன்னா எப்படி மழை எப்படி வந்து வாரும்? கடுமையா மழை நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பேசிட்டு இருக்கிற மழை வந்து எப்படி தெளிக்கும் தான் அறிவி கொட்டும். அந்த இணைவெளி மழை வாரக்கூடிய இணைவெளியா நாவுக்கரசுடைய இணைவெளிகளை எப்ப பார்த்து சிவருமான பார்த்து இந்த இடையராத அந்த பேரன்பால கண்ணுல அருவி மாதிரி கொட்டுமா. அதனால இணைவெளி, அந்த இணைவெளிய மழை அதான் சொல்ற மழைவாறு இணைவெளிங்கிற. அதான் இப்படி சொல்றது வார்த்தையில நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை தன் ஞான பாடல் அப்படிங்கிறாரு. திருநாவுக்கரசுடைய பாடலும் அந்த துறவுக்கு சொல்லும் போது இலக்கணம் நடையரா பெருந்துறவுங்கிறாரு. அப்படி எல்லாம் அடையாளம் காட்டியிருக்காங்க நமக்கு. அத மாதிரி இவர்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு உலக இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. ஒரு வேளையாவது உணவு உட்கொள்ளாம எதனா விரதம் இருந்திருப்பாங்களான்னு கூட சந்தேகமாக்குது இவங்களை பார்த்தா. ஆமா, இதெல்லாம் நாம போய் சேரணும். இந்த மாதிரி காவியை கட்டிட்டு நம்ம எதை வேணாலும் சொன்னா இன்னைக்கு செய்யலாம். உடல் அமைப்பும் அவங்களுடைய நடை உடையும் பார்க்கும்போது ஒரு நாள் கூட விரதம் இருந்திருப்பாங்களான்னு சந்தேகமாகுது. இன்னும் அருமையா அவரே ஞானசமுந்தர் சொன்னதுக்கு அப்புறம் ஞானசமுந்தர் வரலாற்ற ஒரு துறவி பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு துறவி ஆனவர்னு வச்சுங்களேன், இன்னைக்கு துறவி என்ற நிலையில இருக்கிறாரு. துறக்காத ஒரு துறவி. நான் அது வந்து இப்ப சொல்லிட்டேன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போட உடைச்சு சொல்லிட்டேன். அவருக்கு தெரியும் இந்த பதிவு. திருஞான சம்பந்தர் பெயர்லயே ஒரு மடத்தை அமைச்சுக்கிட்டு செய்யறாருன்னு வைங்க. திருஞான சம்பந்தர் சொன்னதெல்லாம் முதல்ல சொல்லணும். பேரே மடம் வந்து திருஞான சம்பந்தர் மடம். திருஞான சம்பந்தர் காவி தானே முதல்ல சாடினாரு. நீயே காவி கட்டிட்டு உட்காந்துருக்கிய. முதல்ல சொல்லணும். திருஞான சம்பந்தர் பேர்ல நான் ஒரு மடம் வச்சிருக்கேன்னா முதல்ல நான் எதை ஒழிக்கணும்? முதல்ல ஆடையை துறக்கணும்ல. ஒன் துவர் ஆடையர் பட்டை துவர் ஆடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவே கேளாதேங்கிறாரு. அடிக்கிறாரு பாருங்க அடி. தில்லையில பட்டை துவர் ஆடை படிமம் கொண்டாடும்
முட்டை கட்டுரை மொழிவை கலாதப்ப காவி கட்டிருப்பான், அதை இதனை சொல்லுவான் மொழிவான், அதனை கேட்காத காதல வாங்க அழைக்கிறார். சொன்னது யாரு? திருஞான சம்பந்தர்ங்கிற பெயர்ல வச்சுக்கிட்டு திருஞான காவிய சொன்ன பாட்டு திருஞான தில்லையில பாடினது எடுத்து படி. எப்படி சொல்றா? இப்ப முட்டை கட்டுரை மொழி வைக்கலாத, அவன் கட்டுறா வாசிப்பா, அவன் சொல்றதா கேட்காதேங்கிறாரு. யாரு? காவி ஊத்திருப்பான் அப்படிங்கிறாரு. இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா, திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பேசும்போது காவிகள் எல்லாம் முதல்ல திருஞான சம்பந்தர் காவிகளை முதல்ல சாடுறாரு. அதெல்லாம் நீ பேசணும். ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிற? பேசினா தொழில் நடக்காது. வேடதாரிகள் இவர்கள்லாம் வேடதாரிகள் எல்லாம் உள்ளார போய் மரபணு சோதனை பண்ணணும்னா ஓரினம் ஈரினம் எல்லா இனமும் இப்ப இருக்கு, எல்லா இனமும் வெளில வந்துடும், லிஸ்ட்ல வந்துடும். இவங்க சைவத்தை வியாபார நோக்கத்துல பயன்படுத்தினுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுக்குள்ள வரல. பத்தி இவன் பேசுறான், காவியை கட்டிட்டு அறியாமை பத்தி இவன் பேசிருக்கான். இவனே வந்து ஏமாத்திட்டு இருக்கான்ல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு காணொலி எல்லாம் பாக்குறேன். அந்த கல்ல பொண்ணு இந்த ஜோசியர் சொல்றாருங்கெல்லாம் ரைட்டு. உனக்கு அறிவுக்கு என்ன, உனக்கு என்ன பத்தி ஜோதிடரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் சேக்கடார் என்ன சொல்றாரு உனக்கு தெரியுமா? ஜோதிடத்தை பத்தி அறவாணர்கள்ங்கிறார். உனக்கு என்ன ஜோதிடர்? உனக்கு தெரிஞ்சதை பேசி ஜோதிட சாஸ்திரத்தை பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு காவியை கட்டிக்கிட்டு? அப்ப எதையுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அறியாமையில இருக்கா, மக்களா இருக்கிறான், எதை வேணாலும் நம்ம பேசலாம் காவியை கட்டிக்கிட்டு உட்காந்து அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. பாவம், அதாவது பக்தி அறியா பாமர மக்கள். அதாவது எனக்கு நீங்க பணம் தர வேணாம், என்னோட வருபவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு கையில ஒரு ஆப்பிள் பழத்தையும் 100 ரூபாய் நோட்டையும் கொடுத்துட்டா அந்த பணத்தை கொண்டு போய் பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுகிறாங்க சில மூடர்கள். என்னத்த சொல்றது? இவங்களை நம்ம என்ன சொல்றது? அதாவது இவர்கள் கையால திருநீர் வாங்குவதே கொடிய பாவம். அத சொல்லுங்க. முதல்ல திருநீர் வாங்குறதே முதல்ல கொடிய பாவம் தான். என்ன செயலை செஞ்சிட்டு இருக்கிறா, எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், இவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டோம். தனிப்பட்ட முறையில எந்த ஒரு காவியோ ஒரு துறவிகளோ நம்ம சாடல. புரியுதுங்களா? உண்மை துறவோட இருக்கிறவங்களுக்கு அது எந்த விதத்திலும் என்ன சமயம் என்ன சொல்லுது? இது போற இடத்துல ஒரு இடத்துல பாக்குறேன், காணொலியில பாக்குறேன், ஒரு இடத்துல முருக மாநாட்டுல போய் முருகன் தான் முழு முதல் கடவுளுங்கிற மாதிரி பேசுறான். என்ன பண்ணுவீங்க? இந்த வடிவேல இந்த காமெடியில சொல்வாங்க, இதுக்கு என்ன பாட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் பேசி அவனை இப்படி இதெல்லாம் பேசுறதா மக்களுக்கு போய் சேரும். சத்தியமா அப்பா அம்மா சத்தியமா உனக்கு தான் ஓட்டு போட்டேன்பா. அந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் என்ன பண்றது? நமக்கு தேவை காசு, ஆள் அடிமை, அதிகார பதவி, ஏதாவது மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும். சமய பரப்புனார், சமயத்தை பரப்புவாணி வந்திருக்க காவி கட்டிட்டு தனிப்பட்ட முறையில நான் சொல்லல, இதெல்லாம் நான் காணொலியை பார்த்துட்டு இருக்கிற. ஒவ்வொரு காணொலியை பார்க்கும் போது மக்களை மடைமாற்றம் செய்து காவி என்ற போர்வையில உட்கார்ந்துகிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஏன்னா இது நிச்சயமா ஒரு பிரச்சனை ஆகிற காலகட்டத்துல நாம இந்த பிரச்சனைகளை நம்ம பேர் இயக்கத்தின் மூலம் சந்திக்க தயாரா இருக்கிறோம். சமயத்தின் போர்வையில சம்பாதிக்க வந்துட்டு அதுக்கு சிவபெருமான சாட்சியா வச்சுக்கிறாங்களே. அதான் இவரு 50,000 1,00,000 BMW கார்ல நீங்க சொல்ற மாதிரி இறங்குறாரு. நீங்க இப்ப இவ்வளவு காலமா ஒரு ஆன்மீக பேரொழிங்கிற பேர்ல குடியாத்தத்துல நீங்க இவ்வளவு நாளா ஏதோ சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு ஒரு 2,000 3,000 கொடுக்கறது, அதுவே பெரிய விஷயம். அதான் ரூபா அப்படின்னா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்களா. நான் ஏதாவது சொல்ல ஒரு இடத்துல கூட கொடுக்கலாம், குறைச்சு கொடுக்கலாம். அப்ப தகுதி வாய்ந்த அந்த ஒரு துண்டு சீட்டு கூட கிடையாது. நம்ம எல்லாம் பேசுறோம் சபையில, தகுதி வாய்ந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம கையில கொடுத்தா அந்த சப்ஜெக்ட படிச்சு நம்ம போய் பேசுறோம். இவர்கள் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஹின்ஸ் எடுத்துட்டு ஏதாவது வந்த நேரத்துல ஏதாவது சொல்லிவிட்டு காவின்னு சொன்னாவே அவன் சொன்னாதான் வேத வாக்குங்கிற மாதிரி மக்கள் மனசுல ஒரு பதிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, மக்களின் அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. சாமியாரதான் மக்கள் நோக்கி போறான தவிர இறைவன் உள்ளார இருக்கார ஒருத்தர் இருக்கார கருவறையில ஒரு சுவாமி. இப்ப நான் சொல்றேன், திருஞான சம்பந்தர் பேர்ல பயணிக்கிறான், திருஞான சம்பந்தர் பத்தி பேசுவான், ஆனா காவி ஆடைய சார்ந்ததை பேச மாட்டான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. காவி ஆடையதான முதல்ல பேசுறேன். இப்ப நான் சொன்ன பாட்டை எடுத்து படிச்சு அந்த பாட்டை முதல்ல சொல்லி அதெல்லாம் கருத்தை சொல்லணும். உண்மையான திருஞான சம்பந்தருடைய ஒரு திருவடியை நோக்கி நீ பயணிக்கிறேன்னா வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. திருஞான சம்பந்தர் தான் நம்ம சேக்கடார் அடையாளம் கட்டிருக்காரு. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, ரெண்டுக்கும் அவர் தான் தலைவன்ட்டாரு. வேதநெறி என்பது தனி, சைவத்துறை என்பது நம்ம செந்தமிழ் திருமுறை. ரெண்டும் வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுத
சீத வளவையர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான்டார் அடையாளம் காட்டிட்டார் சேக்கிழார் பெருமான். இறைவனே அடியெடுத்து கொடுத்த மாபுராணம். திருத்தொண்டர் புராணத்துல ஞானசம்பந்தர் புராணத்துல அடையாளம் சொல்றாரு. ஞானசம்பந்தருடைய திருவடி ஒட்டி தான் நீ சைவத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம குரு அவர் தான். ஆமா ஆமா. அப்ப ஞானசம்பந்தர் வழியில தானே நீ போகணும். அது பேரை மட்டும் வச்சுக்கிட்டா நான் ஒரு ஞானசம்பந்தர் மடன்னு இன்னைக்கு பேரை வச்சுக்கிட்டு நான் உடம்புக்குள்ள காவியை போத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இது எந்த வகையில சொல்லுவாங்கல்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள், இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத பேச்சு இல்ல. இதெல்லாம் மக்களுக்கு இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. கண்டிப்பா அவங்கள ஆடையை மாற்றுவதற்கு எது தடுக்குதுன்னு தெரியல. அப்ப அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை வேட்டி கட்டி இருந்தா மதிக்க மாட்டான். ஓ, வெள்ளை வேட்டியில இருந்தா நமக்கு மதிப்பு இருக்காது. ஒரு காவியம் நம்ம சாமியாரா பாப்பா, நமக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்கும். எல்லாமே நான் சொல்றது என்னன்னா, எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலும் நம்ம காவிகளையோ நம்ம அத மாதிரி யாரையும் நம்ம காவி ஆடை அணிந்தவர்களை சாடல். உண்மை துறவிகளுக்கு இது பொருந்தாது. ஆமா, சமயம் நாம எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருக்கோம். எதையும் சந்திக்க தயாரா இருக்கிறனாலதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். என்னோட இயக்கத்தின் பேர்ல நான் சந்திக்க தயாரா, வழக்கு போட தயாரா இருக்கிறேன். எந்த ஒரு காவியாவது எதிர்த்துனா முதல்ல மரபணு சோதனை பண்ணணும். நான் சொன்னது தவறுன்னு நிரூபிச்சுட்டா நான் எதற்கும் கட்டு போறேன். எந்த திகார் ஜெயில எந்த இதுக்கெல்லாம் நான் போற தயாரா இருக்கேன். இதை விட யாரு இது மாதிரி உங்களுக்கு கடுமையா கொடுப்பா பதிவை? கண்டிப்பா நான் சட்ட ரீதியா சந்திக்கிறேங்க. அப்ப நமக்கு இது உண்மையை வெளியில வரணும், வெளிச்சத்துக்கு வரணும், மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய காலகட்டம் இது. ஆமா, ஏன்னா உண்மையான ஞானிகள்லாம் அடையாளம் தெரியாம இருக்கிறாங்க. கண்டிப்பாக போலிகள் வதந்தி போல எங்க பார்த்தாலும் நீக்கமர காளான்கள் போல புகுந்துட்டாங்க. புற்றீசல் மாதிரி வளர்ந்துகிட்டே வருது. இவர்கள் தான் கடவுளாகவும், இவர்கள் தான் நமக்கு இறை தூதர்கள் மாதிரியும். சமயவாதிகள் நால்வரை மறந்துட்டாங்க. இவர்கள் சொல்றதா இன்னைக்கு வேத வாக்கு அப்படிங்கிற நிலையில போயிட்டு இருக்கு. சிவபெருமான வணங்குடானா போய் நேரா நவகிரகங்களை போய் கும்பிட்டுனுக்குறான். அப்பா யாரும் உண்மையான தலைவன்றது அடையாளம் தெரியாம போயிடுச்சு. அடுத்தது அந்த வரலாறே தெரியலையே, என்ன பண்றது? அது வரலாறு அது சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சைவ குருமார்கள் கூட அந்த கருத்தை வலியுறுத்த மாட்டேன்றாங்க. இதெல்லாம் யாரு செய்யணும்? சைவத்தை அதாவது சைவ சமயத்தை காக்க வேண்டியவர்கள் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவர்கள் யாருங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்ல, சைவ உலகத்துக்கு தெரியும். அடையாளம் நம்ம காட்ட வேண்டியது. சைவ சமயத்தை காக்க வேண்டியவர்கள் யார் என்பது சைவ சமய உலகத்துக்கு தெரியும். நம்ம இவங்கதான் அவங்க சொல்ல வேண்டியதில்லை. காக்க வேண்டியவர்களே என்ன சொல்லுவாங்கல்ல, வேலியே பயிர மெய்துங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். மக்கள் அறியாமையில இருக்கிறதுனால இப்ப இதெல்லாம் யாரு திருத்துறது? ஒரு அரசு மண்ணெண்ணெய் வழியோ குடிகளை வழின்னாப்பல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நானே ஒரு இதெல்லாம் செய்ய சொன்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரசுக்கு சொல்லணும். இப்ப ஒரு அறநிலையத்துறை இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இந்த வழிபாடுலாம் செய்யக்கூடாது, சிவாலய வழிபாடுதான் பண்ணணும். நம்ம பிரகச்சபாலங்கிற ஒரு நூல் சொல்லுது, வடமொழி உபநிடத்தை சொல்லுது, சிவபெருமானை கூறாத சாத்திரத்திலே தீவை, சிவாலயம் இல்லாத ஊரிலே தீவை, சிவபெருமானை அர்ச்சிக்காத உடம்பிலே தீவை, திருநீர் அணியாத உடம்புல தீவை. 4 பிரகச்சபாலம் என்ற வடமொழி உபநிடத்தை சொல்லுது. யாரா மறுக்க முடியுமா? திருமொழிதான் சொல்லுது, நம்ம சொல்லுது, இது சொல்லுத. இதெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்ல. வடமொழி நூலை படிச்சவங்க விளக்கம் கொடுக்கலாமே, தாராளமா கொடுக்கலாமே. கண்டிப்பா. இப்ப பரிகார தலங்களை நோக்கி மக்கள் போறாங்களே ஒழிய பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துக்கு போக மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு பரிகார அவலங்கள் தலைவிரித்து ஆடுகின்றது. இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். எங்க ஊர்ல பிரம்மகத்தி தோஷங்கிற பேர் எத்தனையோ காணொலி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பிரம்மகத்தி தோஷம்னு பாத்தீங்கன்னா, வரவர பாண்டியன் எங்க அவருக்கு அந்த மனக்கிலேசம் நீங்க பெற்ற அந்த தட அடையாளத்துல ஒரு பொம்மையை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி சாமிகிட்ட போய் வழிபட்டு அவர் அந்த மனக்கிலேசம் நீங்க பெற்றார். இடைமருது பெருமான எந்த இடத்துல அந்த மனக்கிலேசம், அந்த மனபாரம் இறங்குச்சுன்னு சொல்றோம்ல, அந்த தடைய அடையாளத்தை உருவ பொம்மையை வச்சு பிரம்மவதி தோஷம் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க உட்கார வச்சு அவரை பாத்தீங்கன்னா என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணி கழிக்கிறேன்னு சொல்லி, இதெல்லாம் எவ்வளவு அவலம். பண வசூலாகக்கூடிய நோக்கம். அதான் கமர்ஷியல். இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாம் மக்களை ஏமாற்றி மடைமாற. அப்ப எப்படி ஆன்மீகம்? இப்ப ஏன் கிறிஸ்தவம் இஸ்லாம்லாம் வளருது, நம்ம சமயம் ஏன் வளரலன்னா, வளர்ச்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அதை அமைக்கிட்டு இருக்காங்க, கமர்ஷியல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வளரும்? இன்னைக்கு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தனியா யாரும் எந்த மதத்தையும் நம்ம சாடல. அவங்க எப்படி அந்த உணர்வோட இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சமயம் ஏன் வளரல? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம சமய குருமார்கள் இன்னைக்கு சொல்லக்கூடியவங்க யாரும் சரியில்லை அப்படிங்கிற பொதுவான கருத்து. இப்ப இதெல்லாம் யாரு தடுக்கணும்? நவக்கிரக வழிபாடு 4 பண்ணிருக்காங்களா? நவக்கிரக கோயில் நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் சொன்ன சமயம் இல்ல.
நவக்கிரக வழிபாடோ இல்ல நவக்கிரக கோயிலோ நம்ம சமயத்துல இருக்கா அப்படின்னா வரலாற்றுல கிடையாது. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது? யாரு இதெல்லாம் தடுக்கிறது? அதான் காக்க வேண்டியவர். அதான் சொல்ல வர, அதான் வேலையே பயிர மேய்ந்த கதையாக காக்க வேண்டியவர்களே இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இதெல்லாம் யாருக்கு இது என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து இது யாரும் கேட்கறதுக்கான ஒரு இடத்துல யாரும் இல்ல. அவ்வளவுதான். அவங்க வல்லான் வகுத்ததே சட்டம் வாங்கல. அதாவது கேட்க வேண்டியவர்களே அறம் சார்ந்த வாழ்க்கையில் இல்லையே. இல்ல அவங்கள நோக்கி கேள்வி கேட்கும்போது பதில் இல்ல. குடிகள் வந்து மண்ணெண்ணெய் வழியோ குடிகள் வழியோ அது இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னைக்கு நம்ம ஏழையின் சொல் அம்பலம் ஏறுமா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இந்த பதிவெல்லாம் கதறிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர்கள் போய் ஒரு இடத்துல இருந்து காசு இருந்ததுன்னா ஒண்ணு பண பலம் இல்ல அரசியல் பலம், இது ரெண்டு இருந்தா வெள்ளலாம் அப்படிங்கிற நோக்கில எதை வேணாலும் நம்ம பண்ணலாங்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இதையும் நாம சொல்லணும் மக்களுக்கு. இந்த உண்மையை கருத்து நம்மளும் ஒரு காவியை கட்டிட்டு போய் சொன்னாதான் ஏத்துப்பாங்க போடுறது. அந்த வேஷத்துல போனாதான் சரியாகும் போல இது. இப்படி ஒரு நிலை இன்னைக்கு நினைக்கும் போது வெக்கக்கடா இருக்கு. நம்ம இந்த நாயன்மார் அவதரித்த இந்த தமிழ், அதாவது பக்திங்கிற பிறப்படம் வந்து தமிழ்நாடு. கண்டிப்பா இன்னைக்கு அதெல்லாம் மாறி அவலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை அவலங்களா மாறி எல்லாம் வைதிக கிரியைகள்ல போய் மொத்தமே சிவக்குறுக்களா சவக்குறுக்களா அந்த சபத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு மறந்து போயிட்டான். பேரே சவக்குறுக்கள் இருக்காங்க எங்க ஊர்ல இருக்கிறாரு. நம்ம நாடு பரவாயில்ல போட்டு குறுக்கள் பேரே சவக்குறுக்கலாம். இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிவாகமம் படித்த சிவாச்சாரியார் சவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இது மாதிரிலாம் வந்து எவ்வளவு அவலம். அதெல்லாம் சைவம். இதை விட கொடுமை, இறந்த பிணத்துக்கு முன்னால திருவாசகம் பாடிட்டு இருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. கண்ணால பார்த்து கதற வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதாவது உயிர், இந்த ஆன்மா உயிர் ஊசலாடுதும்பாங்கல்ல, கடைசி நேரம் நல்ல அந்த ஆன்மா நற்கதி அடையணும் சொல்லி அப்ப பாடலாம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் புணத்துக்கு வச்சு சாமி பக்கத்திலே புணத்தையும் வச்சு ஊதி பத்தி எல்லாம் ஏத்தி வச்சு கொளுத்தி வச்சு சூடெல்லாம் கற்பூரெல்லாம் காமிச்சு அங்க உட்காந்து விளக்கு நல்ல குத்து விளக்கு ஏத்தி வச்சு பாடிக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி சவத்துக்கு முன்னாடி திருவாசகம் ஊதிக்கிட்டு இருக்கான். திருவாசகம் மட்டும்தான் இன்னைக்கு ஃபேமஸா பிடிச்சா, அதனால திருவாசகம் ஊதுறான். திருமுறை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த இடத்துல சொல்ல விரும்பல. என்னுடைய தந்தையார் இறந்தப்ப என்ன கெஞ்சினாங்க, எப்படியாவது எல்லாரும் வந்தாங்க, எல்லா ஓதுவாரும் வந்து பாண்டாங்க, நீங்க பாடம் பண்ணா பேரை சொல்லல, தனிப்பட்ட முறையில ஓதுவார் பேர்லாம் சொல்லல. பெரிய பிரபலங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து தேவாரம் பாடுறாங்க, ஓதுவார். அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த சவத்துக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு பேர்லாம் வந்து பாடுறாங்க, பெத்த தகப்பனாரு தந்தை, அவருக்கு நீங்க ஒரு பாட்டு பாட கூட கெஞ்சிறாங்க எல்லாரும். என்ன எல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டப்பா என்ன வந்து ஒரு மாதிரியாவே பார்த்தாங்க, என்ன வந்து எதிரியாவே பார்த்தாங்க. நான் என் உயிர் இருக்கிற வரையும் நான் என் கொள்கையில இருந்து மாற மாட்டேன். அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மா யாரா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் தேவாரம் பாட மாட்டேன். உயிரோட இருக்கும்போது பாடலாம், இல்ல உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கும்போது கடைசியில நமக்கு தெரியுது இல்ல உயிர் திருவாயில இருக்காங்க அப்படின்னா இப்ப நற்கதி அடையணும் ஆன்மா நம்ம பாடலாம். மூச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவம் மறைந்தால் சவம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ளம் பெரும் சொல்ற உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்க. இந்த ஜீவன் பிரிந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடுறதுங்கிறது அது எவ்வளவு கொடிய பாவம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும். ஏன்னா வந்து கூப்பிட்டாங்க இந்த சாய்பாபா கோயில ஒரு அரை மணி நேரம் நீங்க பாண்டீங்கன்னா திருவாசக முற்றுதல் துணி வச்சீங்கன்னா ஒரு இந்திய தொகையில ஒரு 10,000 தரேன் நாங்க இலங்கையில 2024. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் நான் பாட மாட்டேன் சாய்பாபா கோயில் வந்து அப்படி வந்துட்டு அடுத்த 2 ஓதுவார் உடனே வந்து பாடிட்டு போயிட்டான். இப்ப சிவபெருமான் கோயில்ல கூட விட்டா சாய்பாபாவும் ஆக்கிரமிச்சிருவாரு போல. அடுத்த 2 ஓதுவாரு பணம் கொடுத்த உடனே வந்து பாடிட்டு போயிட்டா. இப்ப ஏதோ ஓதுவாருன்னா உனக்கு இலக்கணம் என்னன்னு தெரியலையே. ஓதுவாருன்னா யாரு? இதெல்லாம் நம்ம விடக்கூடாதுல. 12 திருமுறை நாவார நம்பனையே பாடப்பட்டோனார் நாவுக்கரசர். உரையே நாவதனால் உடலில் உயிர் உள்ளளவுனார் சுந்தரன். அந்த வழியில வந்ததுதானே ஓதுவாரு. யார பாடணும் நீங்க? 12 திருமுறையோட முடிஞ்சு போச்சு. பின்னாடி ஏற்பட்டது இன்னைக்கு வந்தது 17ஆம் நூற்றாண்டுல திருப்புகள்லாம். இதெல்லாம் நீங்க பாடுறோம் அப்படின்னா இதெல்லாம் அவரவர்கள் விருப்பத்துக்காக மாத்திக்கிட்டாங்க. சரி போவோம் எப்படியாவது அப்படி நம்ம போறோம், கடந்து போறோம். ஆனா நமக்கு ஒரு மரபு ஒரு முறைன்னு இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு சிவாகமம்னா இதுதான் நெறி அப்படின்னு இருக்கு. கோயில்ல எப்படி சிவாலயம் கட்டப்படணும், இதுக்கு என்ன ஆகம விதிமுறை எப்படி கட்டப்பட்ட கோயிலா அப்படி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆகம முறைப்படிதான் பூஜை பண்ணும். அதெல்லாம் மல்லு கட்டி நிக்கிறீ இல்ல. அப்ப திருமுறையை பாடக்கூடிய மரபை நீங்க யாரு சொல்லி கொடுக்கணும்? யார எதை வேணாலும் பாடலாம் அப்படின்னா எதை கேட்டாலும் ஆகம விதிப்படி இது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றவங்க இதுக்கு மட்டும் விதி விலக்கா விட்டுறாங்களே. கோயில்ல வரும்போது இப்ப ஆகமம் பிடிச்ச பூஜை எல்லாம் பண்ணிட்டு நவக்கிரக வழி அந்த தோஷம் இந்த தோஷம் சிவாலயத்தை கழிக்க இதுல ஆகம விதிமுறை மீறல் இல்லையா? விதிமுறை மீறல் தானே இதெல்லாம். கண்டிப்பா. அப்ப இதெல்லாம் உனக்கு யாரு இப்ப இதெல்லாம் இது யாரு கேக்குறது, தட்டி கேக்குறது? இந்த அளவுல இருக்குங்க இன்னைக்கு. இது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. கண்டிப்பா இனி நாம் விரிவாக இத பற்றி ஆராய்வோம்.
கண்டிப்பா எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். கண்டிப்பா உண்மைக்கு என்னைக்குமே எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாதான் அது துலக்கப்பட்ட பாத்திரம் போல. கண்டிப்பா கண்டிப்பாக என் பாத்திரம் துலக்க தான் மெருகிடும் மாதிரி சமயத்துல இருக்கிற குற்றங்களை எல்லாம் சொல்லதான் அது வெளியேறும். இல்லைன்னா அழிந்தி புதைந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கை வேற இருக்கக்கூடிய அளவுல நமது செந்தமிழ் சிவ அறநெறி சைவ சமய புரட்சி பேர் இயக்கமானது தொடர்ந்து இந்த நெறிகளை மக்களிடத்துல கண்டிப்பாக கொண்டு செல்லும் என்று கூறி கண்டிப்பா இந்த உரையை முடிப்போம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த காணொலியில அடுத்த ஒரு சிறந்த ஒரு பதிவு நம்ம சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி ஐயா. களம் இறங்குவோம். வணக்கம் வணக்கம். நன்றி.